إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. இன்றைய தலைப்பாக இஸ்லாம் கூறும் ஆரோக்கியமான பெற்றோர்களும் பிள்ளைகளும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்குது. இந்த குழந்தை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொடர்பாடல் எப்படி இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே நம்ம முஸ்லிமின் பள்ளியில் பேசியிருக்கிறோம் 2 நாள். அதனுடைய ஒரு 3வது அங்கம் மாதிரி நம்ம இந்த தலைப்பை நம்ம எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு முழுமையான ஒரு பிரயோசனம் இருக்கும். பொதுவாக இந்த பிள்ளைகள் பெற்றோர்களுடைய ஆரோக்கியமான ஒரு தொடர்பு அப்படி விஷயம் அந்த விஷயம்ங்கிறது நமக்கு தரப்பட்ட ஒரு அமானிதம். இந்த பிள்ளைகள் பெற்றோர்கள்கிட்ட தரப்பட்ட ஒரு அமானிதம். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூலின் அன் ரஇயத்திஹி. நீங்கள் எல்லாருமே பொறுப்புதாரிகள், உங்கள் பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீங்க அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சூரத்து தஹ்ரீம் 6வது வசனத்திலேயும் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்டா, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, அது உங்களோட பொறுப்பு. அப்போ நமக்கு அது ஒரு பெரிய ஒரு பொறுப்பாக இருக்குது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் என்ன செய்யலாம், இந்த குர்ஆன் ஹதீஸ் ஊடாக நம்ம பார்க்கலாம். இது சாதாரணமான பொறுப்பு கிடையாது. நம்ம கையில் ஒரு பெரிய ஒரு அமானிதம் தரப்பட்டிருக்குது. அதை நம்ம சும்மா வேண்டா வெறுப்புக்கு எடுத்துக்கிட்டு போயிடக்கூடாது. ரொம்ப கவனமாக அந்த பிள்ளைகளை நம்ம கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு சாலிகான குழந்தையாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. நம்ம கரெக்டாக முயற்சி செஞ்சு நம்ம கையை மீறி போகுதுன்னா அது நம்ம மேலே குற்றம் இல்லை. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் என்ன செய்யலை, இஸ்லாத்துக்கு வரல. எவ்வளோ அழகாக எடுத்து சொல்லியும் அவர் ஏற்றுக்கொள்ளலை. அது வேறு விஷயம், விதிவிலக்கு எல்லாருக்குள்ளேயும் அப்படி ஒன்று இருக்கும். ஆனால் பொதுவாக நம்ம பொறுப்பை நம்ம என்ன செய்யணும், சரியாக செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்குது. அப்போ இதுக்கு நாங்கள் 31வது அத்தியாயம் சூரத்து லுக்மான்ங்கிற அந்த அத்தியாயத்தில் இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய இந்த பொறுப்பை பற்றி நாங்கள் பார்க்க போனால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா உதாரணமாக நமக்கு எடுத்து வைக்கிறான். ஒரு குழந்தை வளர்க்குற விஷயத்தில் ஒரு பெண்ணை உதாரணமாக சொல்லலை. பெண்ணை சொன்னால் அது பெண்ணுக்கு உள்ள இயல்பு, அது எப்போவுமே அது அப்படி தான் இருக்கும், அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஆணை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், உதாரணம் சொல்கிறான். நம்ம சாட்டு சொல்ல முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய திருவசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், முதல்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு கேரண்டி தாரோம். வலகது ஆத்தைனா லுக்மான் அல் ஹிக்மத்தை, நாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவு ஞானம் கொடுத்திருந்தோம். அனிஷ்குர் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க அப்படின்னு அவருக்கு நாம் என்ன செஞ்சுருந்தோம், கொடுத்திருந்தோம். அவர் நபியா இல்லையாங்கிறதுல வாத பிரதிவாதங்களுக்கு நல்ல மகான்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னை, இந்த குகைவாசிகள், இவங்களையெல்லாம் பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லான். ஓம யஷ்குர் ஃபைன்னமா யஷ்குர் லி நஃப்ஸி, யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாங்களோ அவங்க தனக்கு தான் நன்றி செலுத்துக்கிறாங்க. அதாவது அது நமக்கு தான் நல்லவாக என்ன செய்யுது, போயிடுது. யார் நிராகரிக்கிறாரோ ஃபைன்னல்லாஹ் கனியுன் ஹமீத்,
அல்லாஹ் உங்களோட உதவி உங்களோட புகழ தேவையற்றவன் அல்லாஹ். நீங்கள் அல்லாவை நிராகரிச்சுட்டு போனால் நீங்கள் ஈமாங்கொள்ளணுங்கிற தேவையெல்லாம் அல்லாஹ் கிடையாது, அவன் புகழப்பட்டுக்கு தான் இருக்கிறான் அப்படி என்று சொல்லிட்டு ஒய்தபால லுக்மான் இபினிஹி வஹுவ யஇதுஹு, தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செய்யும்போது எப்படி சொன்னார் தெரியுமா? யா புனைய, முதல் விஷயத்தை பாருங்கள், என் தங்க மகனே, என் அருமை மகனே. அந்த யா புனைய, எபினியன்னா என் மகனேன்னு சும்மா சொல்கிறது, யா புனையண்டா அதை செல்லமாக சொல்கிறது, என் தங்க மகனே, அருமை மகனே அப்படி என்று சொல்கிறது. அப்போ முதல்ல பிள்ளைகளிடத்தில் சாஃப்டாக மென்மையாக அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி பேசணும் அப்படிங்கிறத முதல் விஷயமாகவே அல்லாஹ் தஆலா நேரான் சொல்லி காட்டுறான். இந்த உலகத்திலேயே ஒரு ஆளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை இருக்குமா இருந்தால் அவர் பெயரை 6வது அன்பாக சொல்கிறது தான். அதுதான் உலகத்தில் அவருக்கு என்ன பேர் வச்சுருந்தாலும் சரி, அந்த பேரை இன்னொருத்தால் மரியாதையாக இரக்கமாக சொல்லும்போது அதுதான் வேர்ல்டிலேயே ஒரு ஆளுக்கு பிடிச்ச வார்த்தையாக இருக்கும். பழங்கிட்டா. அப்போ ஒரு அன்பாக நம்ம பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணணும். இப்போ என்ன பிரச்சனைண்டா, பொம்பளைங்க தாய்மார்கள் அன்பை தான் சொல்லுவாங்க, செல்லம் தங்கம் அப்படின்னு தான் குட்டி என்றெல்லாம் சொல்லுவாங்க, டார்லிங்கம்மா. ஆம்பளைங்க அப்படி சொல்கிறாங்க இல்லை. அல்லாஹ் உதாரணமாக ஆம்பளையே தான் சொல்கிறான். ஒரு மகனை நீ எப்படி கூப்பிடணும், ஒரு மகளை நீ எப்படி கொடுக்கணும். ஒரு பாப்பாவை நாம் என்ன அந்தஸ்தில் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் சரி, நம்ம வெளியில் வேறு வீட்டை வேறு, நமக்குரிய பர்சனாலிட்டி இடத்துக்கு இடம் மாறணும். நம்ம வெளியில் நம்ம ஒரு பெரிய ஒரு போலீஸ் அதிகாரியாக கூட இருக்கலாம், இராணுவத்தில் இரு, ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் நீ மேனேஜராக இருந்துட்டு போ. ஆனால் வீட்டில் வந்தால் பிள்ளைகளுக்கிட்ட செல்லமாக தான் நம்ம பேசணும். வாடா செல்லம், எங்கடா என் தங்கம், அப்படி தான் நம்ம பேசணும். அப்போ பிள்ளைகளுக்கிட்ட அப்படி சொல்லி நீங்கள் கொடுத்தா தான் பிள்ளை வாங்கிடும். அப்படி சொல்லி என்னத்தை சொல்கிறான் அல்லாஹ்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்களாம்? யா புனைய, என் தங்க மகனே, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூட மகன், இன்ன ஷிர்க லஸுல்முன் அலீம், உலகத்திலேயே ஆகப்பெரிய அநியாயம் அதுதான் அப்படிங்கிறாங்க. ஆகப்பெரிய அநியாயம் அதுதான். அப்போ பிள்ளைகளுக்கிட்ட அன்பாக பேசணும். அதே நேரத்தில் முதல் விஷயமே அல்லாஹ்க்கு இணை வைக்கிற பெரும் பாவத்தை நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம சொல்லி காட்டணும். அது கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லி காட்டணும். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் அது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து அல்லாஹ் தஆலா ஒரு சில விஷயங்களை சொல்லித்தரான். பெற்றோர்கள் வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, அல்லாஹ் தஆலா அந்த மனுஷனுக்கு வந்து பெற்றோர்கள் இடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ள சொல்கிறான். பிள்ளைகளுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறான். நம்ம இப்போ பெற்றோர்களை பற்றி பார்த்தா அடுத்தது அவர் என்ன சொல்கிறாண்டா, யா புனைய, என் தங்க மகனே. குழந்தைக்கு சொல்லுங்க, என் தங்க மகனே, இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத் மின் ஹர்தலின், நம்ம செய்யக்கூடிய காரியம் நல்லதோ கெட்டதோ அது ஒரு கடுகு விதை அளவுக்கு இருந்தாலும், ஃபதகுன் ஃபி ஸஹ்ரத்தின் அவு ஃபி ஸமாவாத்தி அவு ஃபில் அர்த், அது ஒரு கற்பாறைக்குள்ளேயோ வானத்திலேயோ பூமியிலேயோ இருந்தாலும், அங்கே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, ஒரு பொருள் எப்போ பெரிசு சிறுசென்று முடிவெடுக்கப்படும் என்றால் பக்கத்தில் இருக்கிற இன்னொன்றை வச்சு தான். சொல்லும்போதே கடுகு விதைன்னா சின்னதான். கடுகு விதையை எடுத்து இதை எடுத்து இந்த பேனாவை எடுத்து இந்த ஃபோனுக்கு பக்கத்தில் வச்சா இந்த பேனா சுருசி, இந்த பேனாவை எடுத்து இந்த டேபிளில் வச்சா இன்னும் சுருசி, இந்த பேனா எடுத்து இந்த பள்ளிவாசல் பில்டிங்குக்கு பக்கத்தில் வச்சோ ரொம்ப சுருசி. கடுகு விதையே சின்னது. அதை எப்படி சொல்கிறாங்கண்டா, மகன் நீ செய்யக்கூடிய நன்மை பாவம் எதுவாக இருந்தால் நீ செய்யக்கூடிய காரியம், அந்த விஷயம் வந்து இன்தகு மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தலி, கடுகினுடைய விதை அளவுக்கு இருந்து, ஃபதகுன் ஃபி ஸஹ்ரத்தின், அது பெரும் பெரும் கற்பாறைக்குள்ளே கிடந்தா கண்ணுக்கு தெரியுமா, அவ்வளவு சின்னதுன்னு வச்சுக்கும். அவு ஃபி ஸமாவாத், வானத்தில் இருந்தா, இந்த உலகத்தை விட பல மடங்கு நட்சத்திரமே வானத்தில் இருக்கும்போதும் போட்டு கடுகு விதை அளவு தான் தெரியுது. கடுகு விதையே வானத்தில் இருந்தால் கண்ணுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? அம்புட்டு சின்னதாக நீ செஞ்ச காரியம் இருந்தாலும், அவுஃபில்லாரும் அல்லது இந்த பூமியின் மேற்பரப்பில் கிடக்கிற அளவுக்கு இருந்தாலும், யஅ்திபிஹல்லா, அதை மறுமையில் எல்லாம் கொண்டு வருவாண்டா. இதை விட வேறு எப்படி சொல்கிறது?
நீ என்ன செஞ்சாலும் கொண்டு வரும். நீ பாவம் பண்ணுற, தப்பு செய்கிற, அதை சின்னதாக நினச்சி சாதாரணமாக செஞ்சிடாது, அதை கொண்டு வரும். நீ நல்லது பண்ணுற, சின்னதாக நினைக்கிறாத, அதுக்குரிய கூலி அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். அதை சொல்லிவிட்டு இன்னல்லாஹ் லத்தீஃபுன் ஹபீர், அல்லாஹ் ரொம்ப நுட்பமான, எல்லாத்தையும் அறியக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கணும். நல்லது பண்ணும்போது ஒன்றும் யோசிக்காத, பண்ணிக்கிட்டு போ. தப்பு பண்ணுற நேரம் எவனையும் பயப்படக்கூடாது, அதை விட்டுறணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம, நன்மை தீமைகள், இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். அடுத்த வசனம் என்னன்னு சொன்னால், யா புனைய, என் தங்க மகனே, எல்லாமே அருமை மகனே, அகிம் ஸலா, தொழுகையை நிலைநாட்டணும். தொழுகையை ஒரு நாளும் விடக்கூடாது. நீ எங்கே ஸ்கூல் போனாலும், காலேஜ் போனாலும், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போனாலும், எந்த ஃப்ரெண்ட்ஸோட நீ எந்த பார்ட்டிக்கு போனாலும் டைம் தவறக்கூடாது. தொழுகை கரெக்டாக இருக்கணும். தொழுகை முக்கியம். அடுத்தது என்ன, தொழுகை மட்டுமா, வஅமுர் பில் மஅரூஃப், நன்மையை ஏவக்கூடியவனா நீ இருக்கணும். எங்கே போனாலும் ஒருத்தன் பக்கத்தில் தொழாமல் இருக்கானா, தொழலை, வாங்க பள்ளிக்கு போகணுன்னு சொல்லணும். நம்மக்கிட்ட இருக்கிற பழக்கம், நில்லு மச்சான் தொழுதுட்டு வரேங்க, அவன் முஸ்லீம் தானே, அப்போ என்னத்துக்கு நில்லு மச்சான், வா மச்சான் தொழுதுட்டு வருவோன்னு சொல்லணும். ஏன் நில்லு மச்சான், அவன் பதில் நீ போயிட்டு வாடா, அவனா ஏன் தொழணும், இல்லை தப்பாக தெரியலையா, கண்டிப்பாக தொழணும், நீ வா தொழணும் வா. அப்போ யஅமுரூன பில் மஅரூஃப், நன்மை ஏவணும். நன்மை ஏவி தீமையை தடுக்கணும். அவன் தவறு செய்கிறான்னு சொன்னால், சிகரெட் குடிக்கணும், தப்பு, அவன் முகத்துலேயே நான் முழிக்க மாட்டேன், என்னோட நீ பேசக்கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒருதோட கட்டம், இந்த வேலை பார்த்து அம்புட்டுந்தான், இது கூடாது, இது தப்பு, இந்த ஃபோட்டோவை பார்க்குற, அந்த பெண்ணை கிண்டல் பண்ணுற, லவ் பண்ணுற, இதெல்லாம் செய்கிற, இது தப்பு தப்பு தப்புங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க, ஒன்ஹ அனில் முன்கர், பாவத்தை நீ தடுக்கணும், இந்த பாவத்தை தடுக்கணும். பாவத்தை நன்மையை மட்டும் ஏவினா நமக்கு பிரச்சனையே வராது. ஒரு வீட்டு கதவை தட்டி இன்றைக்கி பள்ளியில் பயான் இறைக்கி வாங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வீடு வீடாக போய் இன்றைக்கி கஷ்டு போகிறாங்க. வீட்டு கதவை தட்டி இன்றைக்கி ஜமாத்து வந்திக்கும், பள்ளியில் இன்றைக்கி பயான் இறைக்கி வந்துக்கோங்க. அவன் வருவானோ இல்லையோ, நம்மளை விரட்ட மாட்டான். சரி நல்லதுங்க, ஏதாவது ஒரு சாட்டி சொல்லி இன்னும் வந்துடுறேன், என்ன குளிக்க போகிறேன், இன்னும் வந்துட்டேன், ஒரு வேலை இறைக்கி வந்துடுறேன், நீங்கள் போங்க, நம்ம பிரச்சனை வராது. எப்போ தீமையை தடுக்கிறோமோ அப்போ தான் பிரச்சனை வரும். நன்மையை போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பண்ணுறது தப்பு, இது கூடாது அப்படின்னு நீ யாரும் அதை கேட்குறதுக்கும்பான், புதுசாக முளைச்சிட்டானுங்கம்பான், கல்லால் அடிப்பான், பிரச்சனை வரும். அப்போ தீமையை தடுங்கன்னு சொன்னதோட அல்லாஹ்வுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், வஸ்பிர் அலா மா அஸாபக, மகன் நன்மையேவு தீமையை தடு, அப்போ உனக்கு சில பிரச்சனைகள் வரும், பொறுமையாக கடைப்பிடி. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை சொல்லிவிட்டு நிச்சயமாக பொறுமை என்பது காரியங்களில் மிக உன்னதமானதுங்கிறாங்க. சரி, இந்த வசனத்தை எடுத்து பார்த்தா, இந்த நன்மை ஏவு தீமையை தடுங்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு பாதுகாப்பு வளையம். அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கொள்ளணும். இங்கே இருக்கிறது முழுக்க சுயநலம்தான். என்ன சுயநலம்ண்டா, இப்போ நம்ம பிள்ளை நம்முடைய கையில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம கண்ட்ரோலில் பாதுகாப்பில் இருக்குது. காலேஜுக்கு விட்டால், ஸ்கூல் விட்டால், கிரவுண்டில் விட்டால், ஃப்ரெண்ட்ஸோட டூர் விட்டால், வெளியில் போனால் என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல. அங்கே போனாலும் அவனுக்கு பாதுகாப்பு இருக்கணுமென்று நாம் நினச்சா இந்த கைடை கொடுக்கணும். எது, நீ எங்கே போனாலும் நன்மையேவு தீமையை தடு. அதை நம்ம பிள்ளை செய்யுதண்டா, நம்ம பிள்ளை எவனும் வழிகெடுக்க முடியாது. ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்பாங்க. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்ன்ற என்ன, நம்ம பூ கட்டுறோம் இல்லை, பூ உதிர்ந்தாலும் அந்த பூ கட்டின நார் அதில் மல்லிகைப்பூ வாசம் வரும். அப்போ பூவோடு சேர்ந்த நாரு மணக்கு. நல்லவனோடு சேரும்போது ஒரு ஆளுக்கிட்ட நல்ல பண்பு வரும். அதுக்கு ஒரு பழமொழி. இன்னொன்று சொல்லுவாங்க, பன்றியோடு கூடினால் பசுக்கன்றும் பவிதின்னும்பாங்க. பன்றியோடு கூடினால் பசுக்கன்றும், பன்றியோடு மேய்ந்த மாடு கூட பவிதின்னும். பவிங்கிறது மலம். கெட்டவனோடு சேர்ந்தா அதுவும் கெட்டு போயிட்டுருவாங்க. இப்போ நம்ம பிள்ளை கெட்டவனோட சேர்ந்தா நம்ம பிள்ளைகிட்ட வைக்கிற மனம் அவனுக்கிட்ட போகணுமா, அவனுக்கிட்ட வைக்கிற அசிங்கம் நம்ம பிள்ளைக்கிட்ட வரணுமாங்கிறத தீர்மானிக்கணும். இது ரெண்டும் அப்படி இப்படி வரலாம் இல்லை. நம்ம பிள்ளையோடு சேர்ந்து அவன் திருந்த போகிறானா, அல்லது அவனோடு சேர்ந்து நம்ம பையன் கெட்டு போகிறானா,
ரெண்டில் ஒன்று வரணும் இல்லை. அப்போ என்ன செய்யணும்னா, நன்மை ஏவி தீமையை தடுத்தா கண்டிப்பாக அந்த அசிங்கம் இங்கே வராது. ஏன் வராதுன்னு தெரியுமா? 2 ஃப்ரெண்ட்ஸ் சந்திக்கிறாங்க. இவன் என்ன சொன்னான், அல்லா ஒரு தம் அடித்து பாடுறா, அந்த மாதிரி இருக்கின்றா. என்னடா நீ ஆம்பளையா, வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவிக்கின்றா, இழுத்து பாடுறா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிள்ளை கெட்டு போகிறான். நம்ம பிள்ளை நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. நம்ம 4 பேர் சிகரெட் அடிச்சுட்டு இருப்போம். அவன் பாரு வாரான்டா, பயம் பண்ண போகிறான், வீட ஓடிடும் வாரான்டான். அவ்வளோதான். கண்ட அன்னைக்கு நமக்கு 1 மணி நேரம் பயம் பண்ணுவான். ஐயோ என்ன அவனும் இல்லைன்றான். நம்ம பிள்ளைய கெட்டவன் சேர்க்க மாட்டான், அவன் பயப்படுவான். இவன் போனால் அவனுக்கு தீமையை தடுத்துக்க நிற்பான்ல. 2, நம்ம பிள்ளையே முடிவெடுத்து ஒரு தவறு செஞ்சால் கெட்டவன் திருத்துவான். ஒரு ரூம்மேட் ஒரு ரூமில் இருக்கிறாங்க. அவன் எப்போ பார்த்தாலும் ஏன்டா தொழ மாட்டேங்கிறீங்க, வாங்க தொலை வாங்கலாம், தொழுவும் வாங்கடா, நான் போகிறேன் வாங்கடான்னு அவன் போவான். அன்னைக்கு நீ அவன் தொழாமல் அசால்ட்டாக படுத்துட்டு இருந்தால் அவன் தொலை போக மாட்டான். அவன் எழுப்புவான், என்ன பாங்க சொல்லிட்டு எங்களை எல்லாம் பள்ளிக்கு கூப்பிடுவேன், இப்போ தூங்குற, போங்க ஆமாம். அவன் நம்ம பிள்ளைய பள்ளிக்கு அனுப்புவான். அப்போ இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளோ கண்டிப்பாக அழகான ஒரு விஷயத்தை சொல்லித்தரணும். நம்ம பிள்ளைக்கு பாதுகாப்பு என்னண்டா, நன்மையை ஏவி தீமையை தடு. இப்போ நம்ம பிள்ளையை நம்பி எந்த நாட்டுக்கும் வேலைக்கு அனுப்பலாம், எந்த தெருவிலையும் விளையாட விடலாம், எந்த ஃப்ரெண்டோடையும் அவன் கூடலாம். நம்மளுக்கு தெரியும் இல்லை, அவன் நன்மையை ஏவி தீமையை தடுப்பான். இப்போ நான் நன்மையை ஏவி தீமையை தடுக்க நானே நினச்சா கூட கெட்டு போக முடியாது. இப்போ நான் ஒரு தியேட்டர் வாசலில் படம் பார்க்குறதுக்கு நின்றா, நீங்கள் தானே பயம் பண்ணுறது, என்ன இங்கே போங்க என்றுவான். நான் நினச்சா கூட தப்பு பண்ண முடியாது. இப்போ அப்போ நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது பெரியவங்களோ சின்னவங்களோ நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு இருக்குது. பிள்ளைகளை செல்ஃபாக முடிவு எடுக்க பழக்கணும். அது தன்னம்பிக்கையை பழக்கிறது. கண்டிப்பாக அது முக்கியமாக செய்யணும். இன்றைக்கி பெரியவங்கள்கிட்டயே ஒரு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பெருநாள் வருது, ஒரு கடைக்கு ஷர்ட் எடுக்கணும். போய் அப்படி இப்படி என்று ஒரு 15-20 ஷர்ட்டை பார்த்து ஒரு 4 கடை ஏறி இறங்கி ஒரு 2ல் கடைசியாக வந்து நிற்பார். இதா கடைக்காரனுக்கு பெரிய கஷ்டம். சார் எடுக்கிறத எடுங்க சார், மற்ற கஸ்டமரை நான் பார்க்கணும், கொஞ்சம் பொறுப்பா. இல்லை சார் இதா உங்களுக்கு ஷர்ட் இல்லை போங்க சார்ன்றுவான். ஒரு ஷர்ட் வாங்குறதுக்கு நமக்கு மூளையால் முடிவெடுக்க முடியாமல் வருது அப்படின்னா நமக்கு தன்னம்பிக்கை குறைவாது. தன்னம்பிக்கை இல்லை. குழந்தைகளிடம் நாங்கள் சாய்ஸ் பண்ண விடணும். 2 ஹலாலான அனுமதிக்கப்பட்ட விடயம் இருக்குமா இருந்தால் அதில் மிக இலகுவானதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். பிள்ளைகளை சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கிட்ட நாங்கள் இந்த வரைக்கும் மகன் ஒன்றையும் ஒன்றை சாய்ஸ் பண்ணாங்க, நமக்கு நல்லா பட்டுக்கிட்டு இருக்கிறத எடுப்பான்னு நினச்சிட்டு இருப்பான். அவன் மற்றத்தை எடுப்பான். கிண்டல் பண்ணக்கூடாது, இதை சொல்லக்கூடாது. அவன் எடுத்தத வெரி குட், நல்ல சாய்ஸ், சூப்பராக, இதை பெக் பண்ணுங்க என்றோம். அது பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. அதில் என்ன இருக்குது? அந்த ஷர்ட்டை போட்டா என்ன, இந்த ஷர்ட்டை போட்டா நரகமாக கிடைக்க போகுது. இங்கே நமக்கு சட்டை வாங்குறது பிரச்சனை இல்லை, பிள்ளைகளுடைய மனசில் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குறத நம்ம பிரச்சனை. நம்ம பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சட்டை யாருக்கு தேவை? அது மஞ்சளாக இருக்கட்டும், பச்சையாக இருக்கட்டும், என்ன பிரச்சனைங்கிறேன். எதை போட்டாலும் மனுஷன் அழகாக தான் இருப்பான் அவன். நம்ம எதை தேவையில்லை, இது என்ன, இது கலரு சீ அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சத இன்னொருத்தன் சூப்பராக இருக்குது, இதில் இன்னும் 3 தாங்கம்பான். நம்ம எதை தேவையில்லைன்னு விட்டோமோ அதில் இன்னும் ஒரு 3 இல்லையா, நம்ம ஃப்ரெண்டு 2 வரிக்கான்ட்டுருவான். அவனுக்கு அது பிடிக்கும். இது ஒரு மேட்டரே இல்லை, ஹலாலான விஷயம். நம்ம பிள்ளைகள் சாய்ஸ் பண்ணும்போது வெல்கம் பண்ணும். ஒரு நாள் இன்டர்வியூ ஹலால் தானே, ஓகே வெரி குட், அவன்கிட்ட அந்த திறமை இருக்கு, சூப்பராகிறான். சட்டை என்னடா இது, எந்தடா டிசைன், எங்கடா எடுத்த நீ, ஆள் மூஞ்சி மோரக்கணும், உனக்கு வேறு கலரே கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. அவன் எடுத்தது எப்படி இருந்தாலும் ஓகே வெரி குட் சூப்பர்ரா அப்படின்ற இந்த தன்னம்பிக்கையை பெற்றோர்கள் கொடுக்கலாட்டி கடைசியில் எப்படி கேஸ் வருமெண்டா. என்கிட்ட ஒரு கிளைண்ட் வரான், 28 வயசு,
ஒரு 30 பொண்ணு பார்த்துட்டாங்க. கடைசியில் நீ வயசு போகுதுடா, இனி முடிவை கொடுத்துட்டான். வார கிழமை கல்யாணம். இங்கே வர்றதுக்கு முன்னே நான் இந்தியா வரப்போகிறேன். 2 நாள் தான் இருக்குது இங்கே இன்னைக்கு வாரத்துக்கு. நான் என்ற கவுண்டர் க்ளோஸ், நான் கவுன்சிலிங் பண்ணுற ஆஃபீஸை மூடுறேன். அவன் கால் பண்ணி, சார் கல்யாணம் மேட்டர் சார், நோம்பில் கல்யாணம், எனக்கு உசுறு போக பார்க்குது, ப்ளீஸ் சார். என்னன்னு கேட்டேன். முடிவை கொடுத்துட்டேன், கல்யாண ஏற்பாடு நடக்குது, ஹோல் புக் பண்ணிட்டாங்க, எல்லாம் நடந்துட்டு உடுப்பெல்லாம் எடுத்தாச்சு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு இப்போ பிடிக்க மாட்டேங்குது சார். என்னடா பிடிக்க மாட்டேன்? இல்லை சார், ஃபோட்டோவை பார்த்தோம், எனக்கு இப்போ கொஞ்சம் இதை விட நல்லது சூஸ் பண்ணிக்கலாமோன்னு தோணுது. அப்படி கூட்டாளி மாதிரிலாம் கிண்டல் பண்ணுவானுங்களோன்ற பயமாக இருக்குது. அப்போ இங்கே என்ன பிரச்சனை நடந்திருக்கின்றால், தன்னம்பிக்கை அவர்கிட்ட இல்லை. எப்போவுமே மனசு தாவிக்கிட்டே இருக்குது. அதை எடுப்போமா, இதை எடுப்போமா, முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. முடிவு எடுக்கணும், சடுதியாக எடுக்கணும், உடனே முடிவு எடுக்கணும். ஒரு நாய் விரட்டி வருதுண்டா, உடனே ஜம்ப் பண்ணணும், பாயணும், இல்லாட்டி நாய்க்கு எதுக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். அந்த பொழுதில் அந்த செகண்டில் அவரை மைண்டு அவரை கண்ட்ரோல் பண்ணணும். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அங்கேயே உட்காரண்டா சம்திங் ராங். இவருக்கு தன்னம்பிக்கை இல்லை, வளர்ப்பில் ஏதோ பிரச்சனை. சயின்டிஃபிக்கலாக சொல்லுவாங்க கோர்ட்டிசால் ஹார்மோன் சேஞ்ச். அந்த ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்குது அவருக்கு. மகன் ரொம்ப கவனமாக இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு முடிவு எடு, இது எடு, போ வா, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். 2 ஹலாலாண்டா 1 எடுத்துகிட்டு போயிட்டே இரு. அதை எடுத்தாலும் இதை எடுத்தாலும் உனக்கு நரகம் கிடையாது இல்லை, தப்பு கிடையாது இல்லை. இன்னொரு நாளைக்கு அதை எடுக்கிற, இப்போ இதை எடுத்துகிட்டு போகணும், ஒன்றுமே இல்லைடா, அது பிரச்சனையே இல்லை. பட்டன்னு முடிவு எடுத்தால் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு கடைக்கு போனால், நான் சும்மா சொல்கிறேன், ஒரு கடைக்கு போனால் அந்த கடையெல்லாம் போட்டு பிரட்டிட்டு இன்னொரு கடைக்கு போய் அங்கேயெல்லாம் பிரட்டிட்டு இன்னொரு கடைக்கு போயிட்டு இருக்க மாட்டா, நமக்கிட்டே பிரச்சனை இருக்கான்னு அர்த்தம். என்ன இதில் இருக்குது, அளவாக இருந்தால் மெட்டீரியல் சரியாக இருந்தால் ஒன்றை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. என்ன இதில் இருக்க போகுது, என்ன எடுத்தால் போக வேண்டியது தானே. அந்த அளவுக்கு மாறி 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 ஒரு சிலர் தலைநோம்புலேருந்து பிறநாள் நாள் வரைக்கும் தேடுவான். கோயம்புத்தூரையே கண்டி முடிஞ்சு இனி ஊட்டிக்கு தான் போகணுமா, அவுட். அங்கே போய் இங்கேருந்து கொண்டு போனத்தை வேண்டிகிட்டு இருவான். இப்போ என்னன்னா, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு நம்ம ஸ்டடியாக நாங்கள் பழக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தன்னம்பிக்கை விட்டணும். அப்போ பிள்ளைகளுக்கு ஒரு முடிவு எடுக்க அவன் கையில் கொடுக்கணும். ஓகே, எடுத்துகிட்டு போ அப்படின்னு. இப்போ இந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கணுமாக இருந்தால் பெற்றோர்கள் அவரை தனியாக ஓட விட்டுட்டு விலகி நிற்கணும். நம்ம கண்ட்ரோலே வச்சிருக்கக்கூடாது, தனியாக வாழணும். கல்யாணம் பண்ணினா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படியே வாழ்கிறாங்க. எங்கே போகிறீங்க, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, ஏன் சமைக்கல, என்ன ஆச்சு, தயவு செஞ்சு தலையிடாதீங்க பெற்றோர்கள், அவனை வாழ விடுங்க. இப்போ சில குடும்பத்துக்குள்ள ஃபேமிலி பிரச்சனை எப்படி வருது தெரியுமா? உம்மா கிட்ட கேட்டு தான் பொண்டாட்டியை கூட்டிக்கு வெளியில் போகிறார் இவர். இவரை தன்னம்பிக்கை அவுட். கல்யாணம் முடிச்சுட்டான், உம்மா கிட்ட போய் இவங்க என்ன சொல்கிறோம், தாய் சொல்ல மதிக்கணும், தாயை மதிக்கணும், தாயை மதிக்கணும். உன் பொண்டாட்டியோட போகிறதுக்கு தாய்கிட்ட என்னதுக்கு மசூரா? நீ கேட்பாய் உளறிக்கு உம்மா கிட்ட என்ன செய்ய. அதான் அவனுக்கு கல்யாணம் முடிச்சுட்டாங்க, நீ தனி குடும்பம் போயிட்டே இரு, என்ன கேட்குறது? அதில் தாய் தந்தையர் தலையிட்டால் நம்ம இன்னும் பிள்ளைகளை கெடுத்துக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். எங்கே போகிறீங்க, ஏன் கேட்குற நீ? அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னே கேட்டேன், நீ எங்கே போகிற, ஏன் லேட்டுன்னு கேட்டான். அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ அவன் தான் ராஜா. அவன்கிட்ட அவன் மனைவிக்கு முன்னாடி அவன் சந்தோஷமாக இருக்கிறத விடணும். வெளியிறங்கிட்டு போகிறான், எங்கே போகிறோன்றே கேட்கக்கூடாது. இல்லைடா அவெல்லாம் போயிட்டு வாங்க மகன், சாப்பாடு வைக்கணுமா, வெளியில் சாப்பிட போகிறீங்களா? இல்லை நாங்கள் வெளியில் சாப்பிட்றோம். வெரி குட். பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு வேண்டி கொடு, உன் பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கோ கொடு. எதுக்கு நம்ம இப்போ பிடிக்கணும்? அதை இது சாப்பிட்டு உடம்பை கெடுத்துடாத, அங்கே இங்கே சாப்பிட்றாத, கவனம். இவன் வந்ததும் வராதுமா, என் பிள்ளைய குந்த விடுறாள் இல்லை, அங்கே இங்கே கூட்டிட்டு. அப்போ எப்போ அவன் என்ஜாய் பண்ணுறது? அவன் என்ஜாய் பண்ணுறது? அவன் கல்யாணம் பண்ணால் அப்பவும் உங்கள் கால் கட்டுக்குள்ளே இருக்கணுமா?
ஏன் நம்ம முடிவெடுக்க விட மாட்டேங்கிறோம்? இவங்களும் அந்த பழக்கத்துக்கு என்ன உமா கிட்ட போய் கேட்குறது, ட்ரெஸ் எடுக்க போகிறான், எதை எடுக்க, வெளியில் போகணும்னு சொல்கிறா, போகவா வேணாதா, அவள் உமா வீட்டுக்கு போக கூப்பிட்றா, என்ன செய்ய, இல்லை போகணும், போய் கொண்டாட்டிகிட்ட சொல்கிறது, சத்தம் போடுறது, போகிறல்ல, போன வாரம் தானே போனது, இப்போ போகிறது இல்லை, அவன் வேலையை பாரு. இந்த குடும்பம் நல்லா இருக்குமுங்கிறீங்களா? அவர் சொல்லிட்டு போகலாம், அம்மா இன்றைக்கு லஞ்சு வந்து அவள் அம்மா வீட்டுக்கு போகிறோம், அத்தை வீட்டுக்கு போகிறோம், போயிட்டு வரோம், அஸ்ஸலாமு அலைக்கும், போயிட்டு வாடா, பாய். அவ்வளோதான் பெற்றோர்கள் செய்ய வேண்டியது. எதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்? அவனை சுயமாக முடிவெடுக்க விடுங்க. அவனை சுயமாக சின்ன வயசுலேயே ஹலால் இருந்தா, ஹராத்த முடிவெடுக்கிறது இல்லை. ஹலாலாக இருந்தா 2 ஹலால், எதை வேணும்னாலும் எடுத்துட்டியா, வெல்கம், வெரி குட், போ. இப்படி குழந்தை வளர்த்தா குடும்பத்துக்குள்ளே ஏன் பிரச்சனை வருது? அவங்கள சுயமாக விடுங்க. ஏன் கதவை சாத்துறீங்க? ஏன் இப்போ கிசு கிசுன்னு பேசுகிறீங்க? அப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க நீங்கள்? நாங்கள் வெளியில் போவோம், ஒரு டூர் போவோம், தனியாக போவோம், பீச்சுக்கு போவோம், ஒரு 4 நாள் சுற்றிக்கிட்டு வரணும். இப்போ இந்த வயசில் கல்யாணம் முடித்த புதுசில் இப்போ போனால் தவிர எப்போ போக போகிறோம்? நான் ஹோட்டலில் ஒரு சாப்பாடு எடுத்து சாப்பிட போகிறோம். அவங்கள அப்படியே விடணும். அவங்கள சமைச்சு விட்டு அவங்கள கஷ்டத்தை போட்டுக்கிட்டு, அவன் ஒய்ஃபுக்கும் அன்னைக்கு மாதம் வந்திருக்கும், சரியான வயிற்று வலி அடிக்கும், அவள் தூங்குறான், சமைக்கல, இவன் போய் சத்தம் வைக்கிறது, என்னடா அவன் பொண்டாட்டி தூங்கிக்கிட்டு இருக்கிற, நீ தீ ஊற்றி கொடுக்குற என்ன? அங்கே இதே அவக்கு வந்து அவள் மாப்பிள்ளை டீ ஊற்றி கொடுத்தா சந்தோஷம். என்ன பிரச்சனைன்னு அவள் தூங்குறா, ஏதோ சுகம் இல்லை, அதை பற்றி நம்ம என்ன யோசிக்கிறது? அவளுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அவளுக்கும் ஒரு உடம்பு இருக்குது. அவனுக்கு தெரியும் அவன் ஒய்ஃபுக்கு ரேல் அது முடியாது, அவள் கஷ்டத்தில் இருக்கா. இன்றைக்கி தூங்குடா செல்லம், நான் இன்றைக்கி சமைச்சு போகிறேன், நான் இன்றைக்கி உனக்கு டீ ஊற்றி தரேன், நான் இன்றைக்கி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறேன், ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிடணும், நீ கொஞ்சம் ட்ரெஸ் எடு, நான் கொஞ்சம் கால் அமைக்கி விடட்டுமா, கொஞ்சம் இடுப்பு பிடிச்சி விடட்டுமா? அப்படி செஞ்சால் நம்ம என்ன சொல்கிறது? பொண்டாட்டியை நல்லா கவனித்தா இவன் பொண்டாட்டி தாசனாக இருக்கான், பொம்பளை பேச்சை கேட்குறாங்கிறது. சண்டித்தனம் காட்டினா இவன் ஜாதி ரவுடியாக இருக்கிறானுங்கிறது. அப்போ என்ன தான் செய்ய சொல்கிறீங்க? அப்போ பிள்ளைகளை தன்னம்பிக்கையோட வாழ விடணும், அவங்கள முடிவெடுக்க விடணும். அதான் ஒரு குழந்தை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளேயே ஒரு விஷயம். அடுத்தது, பிள்ளைகள் ஒரு பிரச்சனையை சொல்லுதென்றால் நம்ம ஒரு கைடு கொடுக்கணும். இப்படி சொல்லுங்கள், இப்படி செய்யுங்க, அப்படி என்ன செய்யணும்? ஒரு கைடு கொடுக்கணும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு மகள் வாரா, கல்யாணம் முடிச்சிட்டாங்க, அவங்க பிள்ளை குட்டியெல்லாம் இருக்குது, அவங்க வாராங்க, தேடி வராங்க. ஆயிஷா நாய்கிட்ட கேட்குறாங்க, எங்கள் வாப்பா இன்னும் விரலம்மா, சித்தி எங்கள் வாப்பா இன்னும் விரல, வெயிட் பண்ணி இருக்கிறாங்க, டைம் ஆகுது. சரி, நான் வந்த விஷயத்த சொல்கிறேன், வாப்பா கிட்ட சொல்லி வச்சுருங்க. கைதிகளாக பிடிப்பட்ட அடிமைகளை மக்களுக்கு பங்கு வைக்கிறதாக கேள்விப்பட்டேன். எனக்கும் அதில் ஒரு அடிமையை தந்தால் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நான் ரொம்ப மேல் கஷ்டப்பட்டு வேலை செய்வேன். அப்போது ஒரு அடிமை இருந்தால் எனக்கு மேல் கஷ்டம் கொஞ்சம் கம்மியாகும். அந்த கொட்டன் பஞ்சுகளை வேண்டி நூல் திரித்து கொடுக்கறது, அந்த வேலையை செய்வாங்க. ஈச்சங்கொட்டையை வெட்டி இடித்து குதிரைக்கு புண்ணாக்கு மாதிரி செஞ்சு கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆள் இருந்தால் நம்ம வேலைக்கு வச்சுக்கலாம், நமக்கு ஒரு அடிமையை தர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போய்த்தாங்க. இவர் ரொம்ப நேரம் தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தால் ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்க? கண்டிப்பாக அவங்க வந்திருக்காரு, இப்போ சொன்னால் ஓடிடுவாருன்னு அவள் யோசிக்கலை. அது அவருடைய மகளுடைய மேட்டம், நாம் அதெல்லாம் மறைக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் வந்தவர்கிட்ட அவங்க சொன்னாங்க, உங்கள் மகள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் போகிறா, ஏன் என்னாச்சு என்று கேட்குறாங்க. இல்லை, ஒரு அடிமையை கேட்டு வந்தாங்க, அப்படி என்ன நான் என் பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகிறாரு. ஏன் போகிறாரு தெரியுமா? இல்லைன்னு சொல்ல போகிறாரு. விஷயம் முழங்கிட்டா. நம்ம ஒரு ஆளுக்கிட்ட போய், வாப்பா கிட்ட போய் ஒரு தொழில் செய்யணும், ஒரு 50,000 ரூபா கடன் தாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு ஜாமத்தில் கதவை தட்டி படுக்க போனவங்களை எழுப்பி அப்பா கரெக்டாலே காசு வருகுதுன்னு நினச்சிட்டு கதவை திறப்பான்.
இல்லைம்மா காசு இதை சொல்கிறதுக்கு இந்த ஜாமத்தில் வரணுமா, காலையில் வந்திருக்கலாமே, வந்துட்டார் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்பதை பாசிட்டிவாக சொல்ல போகிறார். இல்லைங்கிறாரு, ஆனால் அதை கூட பாசிட்டிவாக தான் சொல்கிறாரு. எப்படி போகிறாரு? வீட்டுக்கு மகள் வீட்டுக்கு போகிறாங்க. இதுலேருந்து என்ன விளங்குதுண்டா, பிள்ளைகள் விஷயத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் பெற்றோர்கள் கவனம் செலுத்தும். இல்லைன்னாலும் அந்த இல்லைங்கிறத சந்தோஷமாக சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இப்போ உடனே வந்தது என்ன தெரியுமா, என்னுடைய விஷயத்தில் எங்கள் அப்பா எப்படி இருக்கிறார் தெரியுமா, செய்தி கேட்ட உடனே வந்து நின்றுட்டார் பாருங்க, அவ்வளோ போதும். அது முதல் திருப்தி. பாயிண்ட்ஸ் நம்பர் 1 விளங்கிட்டா. நேராக போகிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் படுக்க விரிப்பு விரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நேராக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்குள்ளேயே வந்து விரிப்பில் உட்கார்ந்து மகள் வாங்குங்கிறாங்க, மகன் வாங்குங்கிறாங்க. மருமகனையும் கூப்பிட்டு மகளையும் கூப்பிட்டு அவருக்கு பக்கத்திலே உட்கார வைக்கிறாங்க. அவர் இரவில் நடந்து வந்ததால் அவர் கால் பாதத்தின் குளுமை என் துடையில் பட்டது. மருமகனை பக்கத்திலேயே உட்கார வச்சிடுறாங்க. இப்போ சம்மரங்கோர் இருக்கும்போது இந்த கால் பாதம் என்ன செய்யும், பக்கத்தில் இருக்கிறவருடைய தொடையில் படும். அவர் கால் பாதத்தின் குளுமை என் துடையில் பட்டது. அப்படி நெருக்கமாக உட்கார்ந்தாங்க. நீங்கள் வந்த செய்தியை கேள்விப்பட்டேன், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் வந்ததாக கேள்விப்பட்டேன். இல்லைன்னு சொல்கிறது பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கண்டா. மகள், நீங்கள் கேட்டதை விட சிறந்தது கொண்டு வந்திருக்கிறேங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள். இல்லைங்கிறத எப்படி சொல்கிறாங்க தெரியுமா, நீங்கள் கேட்டதை விட சிறந்தது கொண்டு வந்திருக்கிறேன். மேலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, பெயின், பாடி பெயினாக இருக்குது, ஒரு அடிமை தேவைண்டு தானே நீங்கள் வந்தீங்க, அதை விட சிறந்தது கொண்டு வந்திக்க மக. நான் சொல்கிறத செய்யுங்க, உங்கள் உடம்பில் உள்ள பாடி பெயின் எல்லாம் போயிடும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ தூங்க வந்துக்கிங்கள்ல, விரிப்பில் உட்காரிங்கள்ல, உட்காந்து சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 34 தடவை ஓதிட்டு உடம்பெல்லாம் தடவிட்டு தூங்குங்க. வருத்தமே காணாமல் போயிடும். வரட்டுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். போயிட்டாங்க. ஃபாத்திமா நாய் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை செஞ்சு வந்தேன், என் உடம்பில் இருந்த வலியே போகுது. எவ்வளோ அழகான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்றால், உடனே கரிசனை எடுத்தது பிள்ளைகளில் விஷயத்தில். இல்லைங்கிறத கூட பாசிட்டிவாக போய் சொல்கிறது. அது என்ன காசு உனக்கு, கல்யாணம் பண்ணி தந்தால் போக வேண்டியதுனா, அதுக்கு மாற்றீடு ஒன்று இருக்கும். இல்லை, இப்போ பிஸ்னஸில் அதை கவனிப்பாங்க. பிஸ்னஸில் அதை கவனிப்பாங்க. இந்த டம்ளர் கேட்டு வர்றான் கடை, அது இல்லை இல்லைன்னு சொல்ல மாட்டான். பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் என்ன, இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டான், பாசிட்டிவாக சொல்லுவான். ரைட், உட்கார், அவங்களுக்கு இந்த டம்ளர் என்ன, இதை விட பெஸ்ட் குவாலிட்டி ஒன்று இருக்கு பாருங்கள். இது இல்லைன்னா அவன் போய்த்துடுவான், இல்லைன்னா ஓடிடுவான். இதா இது இல்லை அப்படின்னா அவன் கடைக்கு நீ பக்கமே வர மாட்டான் அப்படின்ட்டுவான். அவன்கிட்ட என்ன சொல்கிறோம் நம்ம, ரைட் சார் உட்காருங்க, ஓகே சார், சார் இதை விட பெஸ்ட் குவாலிட்டி ஒன்றைக்கு நீங்கள் பாருங்கள், பிடிச்சா எடுங்க, நீங்கள் பாருங்கள் சார், இதை விட பெஸ்ட், அது நல்லா உழைக்கும், இதை விட அது கொஞ்சம் பெஸ்ட் குவாலிட்டி. அதுதான் பாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. நிறைய பேர் அதான் சார் எடுக்கிறாங்க, நல்லா வேலை செய்யும், நல்லா உழைக்குது, விலை கூட கொஞ்சம் கம்மி தான். அவன் ஐடியாவே மாற்றி போட்டுருவான். நம்ம என்னோட அவன் இது வேணான்றுவான், மறுவான், இது மாதிரி காட்டாதீங்க, அந்த நீங்கள் சொன்னதை தாங்கன்றுவான். இந்த பிஸ்னஸை செய்ய முடியுது, அப்போ பிள்ளைகள்கிட்ட பேச முடியாதான்? ஏதாவது ஒன்று கொண்டு போய் அதை விட பெஸ்ட் ஐடியா நரிக்குது. அப்போ நம்ம நெருக்கத்தை உடைக்கல, உடனே கரிசனை எடுக்கிறோம். வீட்டுக்குள்ளே மகள் வீட்டுக்குள்ளே உரிமையோடு உள்ளே போகலாம், மருமகனை தள்ளி வச்சு பேசக்கூடாது, பக்கத்திலே வச்சு பேசணும். அப்போ இந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட இருக்கணும். தன்னம்பிக்கை அவருக்கு காட்டணும், முடிவெடுக்கிற திறமை அவருக்கு கொடுக்கணும். அவருக்கு கல்யாணம் முடிச்சுட்டாருன்னா தலையிடக்கூடாது. அவனும் அவன் ஒய்ஃபு போகிறாங்க, எங்கே போகிறது, வேணாம் போயிட்டு வா, அவன் சொல்லுவான், நம்ம அனுமதிக்கணும், அவ்வளோதான். அதில் ஒரு சில தப்புக்கள் இருந்தால் அதை இப்படி சொல்லணும். இந்த காலம் இப்படி இருக்குது, மழைக்காலமாக இருக்குது, மோட்டர் பைக்கில் போனால் அப்படி இப்படி ஆயிடுவீங்க, எனக்குண்டு அது நல்ல பாதுகாப்பாக தெரியலை, நீங்கள் ஒரு டெக்ஸி எடுத்து போங்களே மகன், அப்படி சொல்லணும். என்ன பயணம், மழையும் அதுவும் இதுமா போகல,
அப்படிங்கப்படா, அப்படி சொல்லக்கூடாது. அவன் மனைவிக்கு முன்னாடி அவமானப்படக்கூடாது. அவன் லைஃப்லேயே அதை மறக்க மாட்டான். அவன் பொண்டாட்டிக்கு முன்னாடி சிங்கமாக தான் இருக்கணும். இன்னொரு ஆள் கண்ட்ரோல் பண்ணுறத விரும்ப மாட்டான். நாசுக்காக கண்ட்ரோல் பண்ணணும். நாசுக்காக தான் அவனை பிடிக்கணும். ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி தான் மகள் விஷயத்துலேயும். அப்போ இந்த ஒரு தன்னம்பிக்கை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ குழந்தைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் இப்படி நடக்கணும். அடுத்தது, சின்ன வயசுலேருந்தே நம்ம பிள்ளைகள்கிட்ட அஜ்னபி மஹரமி உறவை பேணணும். அதில் தான் நிறைய தப்புக்கள் நடக்கிறது. அஜ்னபி மஹரமி உறவை பேணணும். மகன் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு தான். வீட்டுக்குள்ளே வந்து உட்கார வச்சுக்கிட்டு பொண்டாட்டியோட உட்காந்துக்கிட்டு டீ குடிக்கிற வேலையெல்லாம் பார்த்துடக்கூடாது. அது அவன் வீட்டுக்குள்ளேயே படிப்பான். அவன் வீட்டில் வளரும்போது தெரியும், பாப்பாவுடைய ஃப்ரெண்டு வந்தால் எப்படி உம்மா பின்னுக்காகுறாங்கன்னு தெரியும். இந்த பக்கம் வர முடியாது. ஆண்கள் வேறு பெண்கள் வேறு அஜ்னபி மஹரமை உறவு பேணுவாங்க. அந்த இது எதுவுமே கிடையாது. அப்போ சூரத்துல் அஹ்ஸாபில் 32வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தஹ்தஅன பில் கவுல், பெண்களே நீங்கள் குலைந்து பேச வேண்டாம், அந்நிய ஆண்களோடு இருக்க வேண்டாம். வலா தபர்ருஜ ஜாஹிலியாங்கிறான். என்ன, நீங்கள் ஜாஹிலிய காலத்தில் போன மாதிரியெல்லாம் இப்போ தனியாக போகக்கூடாது. உங்களுக்குன்ற ஒரு கௌரவம் இருக்குது. உடுப்பு அப்படியெல்லாம் உடுத்துட்டு போகக்கூடாது, தனியாக போகக்கூடாது. ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் 3வது ஷைத்தான் அப்படிங்கிற இதை சொன்னால், இப்போ உள்ள இந்த மேற்கத்திய சிந்தனை உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவருக்கு பொண்டாட்டியில் சந்தேகம், அதுதான் அவர் தனியாக விடுறாரு. இல்லை, எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கும். நாங்கள் என்ன சொல்கிறோம்? பொண்டாட்டியில் நம்பிக்கை இல்லாமல் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம ஆக்களை 1 கோடி பேர் ஈமான்ற பவருக்கு நின்று பிடிக்காத புனிதமான சொர்க்கத்துக்கு நன்மாராயணம் சொல்லப்பட்ட சஹாபாக்களை பார்த்து தான் சொன்னாங்க, ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்திருக்கக்கூடாது என்று. நம்ம ஏமாத்துறோம். சஹாபாக்களை பார்த்து தான் சொன்னாங்க. இப்போ நம்மளை மாதிரி ஆக்களை பார்த்து சொல்லலை, ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்கா, இங்கே 3வது ஷைத்தான். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கடா, அது நாங்கள் எங்களுக்குள்ள நல்ல ஈமான் இருக்குது, எங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு வைஃபில் நம்பிக்கை இல்லையாக்கும், எங்களோட வைஃபில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. சிலர் என்ன சொல்கிற, அஜரத்து மௌலவி சாவோட அஜரத்தோட ஆலிம் சாவோட ஃபோனில் பேசி டவுட்டுகளை கேட்குற சில பெண்கள் கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆலிம் ஷா, ஆலிம் ஷா வந்தா வானத்துலேருந்து விழுந்தா, இந்த ஆலிம் ஷா ஒரு 1000 ஆலிம் ஷாவை விட பவர்ஃபுல்லானதான் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுக்கு தான் சொன்னாங்க தனிச்சிருக்காதீங்கன்று. ஆலிம் ஷா ஏமாத்துறோம். 80 ஆலிம் ஷாவை பார்த்துட்டேன் நாம். ஏன் தெரியுமா? 3வது ஷைத்தான். நானும் தங்கம் நீயும் தங்கம். ஷைத்தான் தங்கம் இல்லையே தங்கம், ஷைத்தான் தங்கம் இல்லையே, அவன் கெடுத்து விட்டுருவானே. நம்ம சொல்லுவாங்க, மௌலவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பெண்கள் ஃபத்வா கேட்டு தானே இருக்காங்க. அப்போ மௌலவிக்கிட்ட நாங்கள் கதைச்சா என்ன? நான் கேட்குறேன், மௌலவிக்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டு அவர் மௌலவிகிட்ட கேட்டு உங்களுக்கு சட்டம் சொல்லட்டுமே. குளிப்பு கடமையை பற்றி நீ கேட்குற, உனக்கு வெக்கம் இல்லையா? அது மார்க்கத்தை கேட்குறதுக்கு வெக்கப்படக்கூடாது. நபிக்கிட்ட கேட்டாங்க, அது நபி, அது அல்லாட நபி, இது புள்ளட அபி, இது வேறு, அது வேறு. அல்லாட நபி வேறு, நம்ம ஆள் வேறு. அவர் இவ்வளவு தூரத்தில் தாடி வச்சுக்கிட்டு சும்மா திக்கரில் இருந்தாலும் சரி, அவர் ஆம்பில் தான், அவர்கிட்டையும் ஷைத்தான் பெறுவான். யாரையும் நம்ம என்ன செய்யலை. ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது, அம்பிட்டுனா நம்ம சொல்கிறது. எங்களுக்கு நம்பிக்கை, என் பொண்டாட்டியில் எனக்கு சந்தேகம் இல்லை, சந்தேகமும் பொண்டாட்டியில் இல்லை, சைத்தானில் வெயி சந்தேகத்தை கெடுத்து விட்ருவான். ஒரு சின்ன மேட்டர் தான், முடிஞ்சு வச்சு கதை. அப்போ ஒரு அஜ்னபி மஹரமி உறவை நம்ம வீட்டிலையே பேணினா அதை நம்ம பிள்ளை பார்ப்பான். அவன் கல்யாணம் பண்ணுறான், நம்ம மகள் பாப்பா, அவள் கல்யாணம் பண்ணுறா, அது அங்கே மெயின்டைன் ஆகும். அது அந்த ஃபேமிலிக்குள்ளே வெறும் முடியாது. அவங்க நீங்கள் அந்த பக்கமாக இருந்து சாப்பிடுங்க, நாங்கள் இந்த பக்கம். என்ன பேச்சு? எடுங்க, சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க. ஒய்ஃப் நல்லா இருக்காவா, சலாஞ்சொன்னு சொல்லுங்கள், உனக்கு என்ன தேவைன்ற இவர்கிட்ட சொல்லி விட்ற, சலாஞ்சொல்ல சொல்லி அவள் வந்தால் நீ பேசு, இவர்கிட்ட சலான் சொல்லி விட்றது. அதான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறானே, 33வது அத்தியாயம் 32வது வசனம், ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரத்,
எவன் உள்ளத்தில் காமம் என்கிற நோய் தாவிட்டோ அவன் உன் குரலை எல்லாம் சுவைப்பான், ரசிப்பான். நம்ம மனசுக்கு நினைப்பான், வயசே எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு, ஆஹாமா. சீட்டான் வந்துடுவான். எதுக்கு? நீ பாட்டுக்கு அவன் வேலையை பாரு. கேட்காட்டி என்னவா? அவள் ஒய்ஃப் வந்தால் நீ பேசு. அவர் ஒரு நாளைக்கு ஒய்ஃபோட வருவார். ஒய்ஃபை உள்ளே வச்சு நல்லா கவனி, சாப்பிடுங்க, எடுங்க, குடிங்க, நல்லா இருக்கிறீங்களா, சில நாளைக்கு போயிட்டு வாங்க. அவர்கிட்ட சொல்லி விடுறது எதுக்கு? என்னாச்சு? அந்த பழக்கமே வச்சிடக்கூடாது. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் இது சந்தேகப்பட்டு இஸ்லாம் சொல்லலை, வாழ்க்கைக்கு இதுதான் கரெக்டு. இந்த வேலி உடைக்கப்பட்டால் நாசமாக போகக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பாவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான வழிகளை எல்லாம் மெல்ல மெல்ல மூடிக்கிட்டு வந்தாங்க. பட் குர்ஆனில் ஜினா செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லுதான் இல்லையே, ஜினாவை நெருங்க வேண்டாம் அப்படி தான் சொல்லுது. வலா தக்ரபு ஜினா, ஜினாவை நெருங்காது என்று தான் சொல்லுது. ஏன்டா ஜினா செய்ய முடிவெடுத்துட்டான்டா அப்பம் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, பெற்ற தாயும் தெரியாதான், செத்த நாயும் தெரியாதான், அந்த நேரம் வந்துட்டான்ருவாங்க. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி சில கட்டங்களுக்கு தனியாக இருப்பேன், தொட்டு பேசுவேன், ஹெல்ப் பண்ண போவேன். எவ்வளோ தப்பு செஞ்சவங்கள்லாம் ஆரம்பம் எப்படி தெரியுமா? ஒரு சமூக சேவையாளராக போய் விதவைகளுக்கு உதவி செய்கிறோம் நாங்கள் அப்படின்ற கொடுத்து, அடுத்த நாள் இன்னும் ஏதாவது தேவையாண்டு கேட்டு அவங்க டைம்ஸ் பண்ணி, இவங்க திரும்ப டைம்ஸுக்கு டைம்ஸ் பண்ணி இன்னொரு தேவை இருக்கு சார்ந்து இங்கே ரொம்ப நல்லவங்கண்டு அவங்க புகழ்ந்து, நீயும் ரொம்ப நல்லவள் தானன்று இவரும் புகழ்ந்து பிறகு எல்லாமே நடந்துடும். இன்னொருத்தி கண்ணீரை துடைக்க போவார், கூட்ட பொண்டாட்டிகிற கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். தேவையா உனக்கு இது? நீ யாருக்காவது ஹெல்ப் பண்ணணுமா, அவன் பொண்டாட்டிகிட்ட கூட போய் கொடுக்கட்டும், நீ ஏன் போகிற? அது பொம்பளை இருக்கிற வீடு, ஆம்பளை இல்லையே, உன் ஒய்ஃபுக்கிட்ட கொண்டை கொடுத்துட்டு வரும். எங்கே போகுது, என்ன நடக்கணும் உனக்கு தெரியக்கூடாது. எதுக்கு அது? இந்த பம்பு என்னத்துக்கு? என்கிட்ட நிறைய பெண்கள், சார் நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் செய்கிறோம், நாங்கள் ஒரு நாங்கள் என்ன அது வாட்ஸ்அப் குழு ஒன்று செய்கிறோம், குரூப் செய்கிறோம், நான் அட்மினாக இருக்கிறேன் சார், உங்களோட அந்த பயான் நமக்கு கேட்போம், நாங்கள் சில கேள்விகள் தருவோம், அதுக்கு நீங்கள் ரிப்ளை தந்தீங்கன்னா நாங்கள் எங்கள் குரூப்பில் போடுவோம், மக்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக இருக்கும். அதை நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் வைங்க. ஒரு அட்மின், ஒரு லேடி எனக்கிட்ட கேள்வி தருவான், நான் அவருக்கு பதில் கொடுக்குவேன், அவள் குரூப்பில் போடுவான். அதுக்கப்புறம் அவள் எனக்கு டைம்ஸ் பண்ணுவான். நான் அப்படியா நீங்கள் எங்கே எவிடமெண்ட்டு கேட்பேன், அதில் நான் ஒரு வம்பில் மாட்டுவேன். உனக்கு தேவையா இது? நாங்கள் தவா பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் இந்த குரூப்பு வேலையை செய்கிறத விட்டுப்பட்டு வீட்டை கொஞ்சம் நல்லா துப்புரவை வச்சுட்டு பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருங்க, நாங்கள் அதை பார்த்துக்குறோம். இப்படியெல்லாம் குரூப்பு செய்யப்போ எவ்வளோ கூட்டுத்தனமான வேலை நடந்துக்கன்னு எங்களுக்கு தெரியும். இல்லை கூடாது, வேணாம். இப்போ பாவம் எப்படி தொடங்கும்ண்டா, நல்லது என்ற பேரில் வந்து தான் பாவம் தொடங்கும். நன்மை செய்கிறோம், மார்க்கம் சொல்கிறோம், ஹதீஸ் சொல்கிறோம், பயான் பண்ணுறோம், ஃபிக்ஹ் சொல்கிறோம், சட்டம் சொல்கிறோம், உதவி செய்கிறோம், ஹெல்ப் பண்ணுறோம் என்ற பேரில் வந்து ஷைத்தானுக்கு தெரியும் எங்கே அடிக்கணும் ஆட்சியாக இருக்குன்னு. இவருக்கு எங்கே அடித்தா அது வலிக்குமென்று ஷைத்தானுக்கு தெரியும். அவன் சொர்க்கத்திலிருந்து ஆத நபியை வெளியே கொண்டு வந்தவனுக்கு வெளியில் இருக்கிறவங்களை உள்ளே போகாமல் தடுக்கிறதுக்கு எம்பட்டு நேரம் எடுக்க போகுது? நம்பிடாதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னால் செஞ்சுட்டு போங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா மூன்றாவது ஷைத்தான்டா நவீன தத்துவம் பேச வந்துடாதீங்க. மேற்கத்திய தத்துவம் நாங்கள் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்திக்கோம். இதெல்லாம் பொண்டாட்டி மேலே சந்தேகப்படுறவன் செய்த வேலை. என் பொண்டாட்டில் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு நான் சோசலிசம் கிளியும் எல்லாம் ஓடி போனதுக்கு பிறகு தலையில் அடிப்பேன். ஐயோ ஓடி போய்த்தாலே என்று. பொண்டாட்டிக்கு ஃபோன் எடுத்தால் அது ஃபோன் சொல்லும், நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார். கரெக்டாக வேறு ஒரு தொடர்பில் இருக்கும். அது அப்போ எதுக்கு இது தேவையில்லை. அப்போ தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் ஒரு ஃபேமிலி வந்து என்ன செய்யணும், பெற்றோர்கள் வழி காட்டணும். அந்த வழி சரியாக நம்ம காட்டிட்டா நான் பிள்ளைகளிடம் இருப்பது போல கட்டல். அது அந்த ஃபேமிலி விஷயத்தை பிடிக்கும். எங்கள் அப்பா அம்மா இப்படி தான் இருக்கணும், வீட்டில் இப்படி தான் இருக்கணும். நான் அவன் கல்யாணம் முடிச்சு போனான், நம்முடைய மகள் கல்யாணம் முடிச்சு போனான், மகன் கல்யாணம் முடிச்சு, அவன் வீட்டு சூழலில் அஜ்னபி மஹரமி உறவு பண்ணுறதுக்கு வைப்பான். குழந்தனாரோட என்ன பேச்சு, அது என்ன கிண்டல், அது என்ன நகைச்சுவை? வேணாம். அவங்கள போக சொல்லுங்க, நான் வீட்டுக்குள்ளே வரணும். அந்த பவடி பண்ணுறது, இந்த புது மச்சானுங்கிறது, இந்த கிண்டல் ஹராம்
ராமண்டா போ, அவ்வளோதான். அவளுக்கு எனக்கும் பேச்சு தேவையில்லை. நான் ஒன்றை தான் பண்ணேன், உங்கள் அக்காவை பண்ணலையே, உன் தங்கச்சியை பண்ணலையே, ஒன்றை தான் கல்யாணம் பண்ணேன், நீ தான் எனக்கு காப்பி கொண்டாந்து தரணும், அவன் எனக்கு வரணும். அப்போ இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். இருந்துட்டா நம்ம ஒரு ஈமானிய ஒரு குடும்பம், மார்க்கம் உள்ள ஒரு ஃபேமிலியாக நம்முடைய குடும்பத்தை என்ன செய்யலாம், வாழ வச்சுட்டு போகலாம். அப்போ இந்த விஷயம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். அடுத்தது என்ன, நேரம் ஆகிட்டு போகுது. பிள்ளைகளுக்கு, அதாவது பெண் பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சு இந்த பெற்றோர்கள் ஒரு குடும்பத்தில் உள்ள பொறுப்புகளை, வேலைகளை செய்கிறத தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க. இந்த ஃபோனு வந்தது பிறகு தலாக்கு கூடிக்கிட்டு தான் இருக்குது. கல்யாணம் முடிச்சு 2 மாதம் தலாக், 3 மாதம் தலாக், 15 நாள் தலாக், ஒரே வருஷம் தலாக், ஒரு குழந்தை தலாக், எவ்வளவு கூடுது தெரியுமா? எங்கே போனாலும் இதுதான் பிரச்சனை. காரணம், இன்னைக்கு எல்லாருக்கும் இதுதான் கொண்டாட்டி, இதுதான் புருஷன், அவ்வளோதான். இந்த பிள்ளைகள் வீட்டில் இருக்கக்குள்ளேயே நம்ம வேலை சொல்லி கொடுக்குறல. கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு சோறு வச்சுக்க தெரியாது, பொரிக்க தெரியாது, அழிக்க தெரியாது, ஆக்க தெரியாது, காப்பி போட தெரியாது, 10 பேர் வந்தால் சமைக்க தெரியாது, 4 பேர் வந்தால் டீ ஊற்ற தெரியாது. அப்போ அவனுக்கு கசந்து போகுமா இல்லையா? ஒரு வீட்டை எப்படி வச்சிருக்கணும், வீட்டில் என்னென்ன செய்யணும். ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னே அவ்வளவு விஷயங்களையும் அந்த தாய் படித்து கொடுக்கணும். படித்து கொடுக்கணும்னா தாய் முதல் ஃபோனை கீழே வச்சு போட்டு வாழணும். வீட்டில் ஃபோனை வச்சு போட்டு வாழ தெரியும். அந்த பிள்ளைகள்கிட்ட சில பொறுப்புகளை கொடுக்கணும். மகள் இப்படி தான் நடக்கணும், இவ்வளோ பேர் வந்தால் இவ்வளவு எடுக்கணும், இப்படி தான் வெல்கம் பண்ணணும். ஒரு வீட்டுக்கு வர விசிட்டர்ஸ் வந்து பழகா செல்லணும். நம்மக்கிட்ட இந்த சோசியல் ஃபோபியா வருது, ஏன் தெரியுமா? நம்ம பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறது, அந்தந்த ஏஜோடு தான் பழகுது. வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி வருதுன்னு சொன்னால் அந்த பெண்கள் சைட்டில் ஒரு நம்ம ஆம்பளை பிள்ளைகள என்ன செய்தண்டா, பாப்பாவை தேடி ஒரு ஆள் வருதுண்டா, முன்னாடி உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறவன், ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறான், யாரோ வர்றாங்க, புஷ்டல் வீட்டுக்கு போய் தருவான். சோசியல் ஃபோபியா வருது. ஃபோன் கூடுதலாக பாவிக்கிறார்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை ஃபஸ்ட்டு சோசியல் ஃபோபியா. மக்களோடு பழகாமல் டிவைஸுகளோடு பழகிறார் அவர். இப்போ டிவைஸை விட்டுப்பட்டு அவர் வெளியில் வர மாட்டார். ஆட்கள் வந்தால் ஃபோன் ஆள் வாராங்க, அம்மா யாரோ வாராங்க, யாரோ வாராங்கம்மா வாங்க, இவர் அடுத்த ரூமில் போய் கண்டினியூ பண்ணுறார். இப்போ இந்த பிள்ளைக்கு சோசியல் ஃபோபியா ஏற்படுது. இப்போ இவர் சபையில் பேச மாட்டார், சபைக்கு முன்னுக்கு வர மாட்டார், ஆட்களை முகம் பார்த்து பேச மாட்டார், ஐ கான்டாக்ட் இருக்காது. ஒரு ஆளும் பேசக்குள்ள ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நான் உங்களையெல்லாம் திரும்பி பார்த்து பேசுகிறேன், அதனால தான் யாருமே தூங்கலை. நான் ஒரு பேப்பர் துண்டை வச்சுக்கிட்டு இந்த கேமராவை பார்த்துக்கிட்டே பேசிகிட்டு இருந்தால் இங்கே குரட்டை அடிச்சிடுவாங்க. ஐ கான்டாக்ட் முக்கியம். ஒரு உரையாடலை ஐ கான்டாக்ட், கண்ணை பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கணும், இல்லாட்டி நீங்கள் அவுட். நான் பேசுகிற சபையில் ஒரு ஆள் தூங்குதுன்னா நான் பேச நிறுத்திடுவேன். நான் பேசுகிற சரியில்லைன்ற அர்த்தம், நிறுத்திடுவேன். அதோட ஒரு ஆள் தூங்கினா பேச்சு ஸ்டாப். ஆஹா, அன்றைக்கு நம்ம சரியாக பேசலை, நிப்பாட்டிடுவான். எவனும் தூங்கக்கூடாது. தூங்காட்டி தான் நம்ம பேச்சாளர், கட்டி வேலை இல்லை. ஐ கான்டாக்ட் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அடுக்குமொழி தேவையில்லை, நம்ம பாஷையில் பேசணும் எடுபடணும் என்று கருவுக்கு கருவாகி கருவறைக்குள் உயிராக்கி உதிரக்கலவையினால் உருவனைத்து இந்த ஈன்றெடுக்கு முன்பும் இருட்டறையில் உணவடித்த வல்லோன் அல்லாவே உன்னை போட்டுகிறேன் புகழுகிறேன் அல்ஹம்துலில்லாஹ். நல்லா தான் இருக்கும், ஆனால் போட்டிக்கு தான் தெரியாது. எதுக்கு அடுக்குமொழி? நம்ம பேசுகிற மொழியில் நம்ம பேசினா தான் நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க. ஐ கான்டாக்ட் இருக்கணும். இதை பிள்ளைகளுக்கு பழக்கணும். வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தால் வெல்கம் பண்ணு. எப்படிம்மா எனக்கு தெரியா, கூப்பிடு, உள்ளே உட்கார வைக்க, டீ சாப்பிட்றீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா என்று கேளு. அவர் ஏதாவது பதில் சொல்லுவார், அதுக்கு நீ ரிப்ளை கொடு. பாப்பா இப்போ வந்துடுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லு. ரொம்ப தூரம் இருந்து வாரீங்களா, டயர்டாக இருக்கிறீங்களா, ஏதாவது தேவை இருக்குதான்னு கேளு. அவங்கக்கிட்ட நீ கேளு. இது நம்ம பழக்கணும் பிள்ளைகளுக்கிட்ட. அப்போ சின்ன வயசுலேயே பிள்ளைகளை நம்ம அந்த சோசியல் தொடர்பை சலாம் கொடு, அங்களுக்கு சலாம் கொடு, ஜஸாக்கல்லா ஹைரா சொல்லு, கேளுடா. அவர் பேரை கேட்குறோம், உன் பேரை சொல்லு. இப்போ அவர் பேரை கேளுடா, அங்கே உங்கள் பேர் என்ன, ரைட். இப்போ சோசியலுக்கிட்ட வர்றோம் நம்ம. அப்போ பிள்ளைகளுக்கிட்ட இந்த டிவைஸை பாவிக்க என்ன நடக்குமெண்டா, அப்படியே ஒதுங்கி ஓரமாகும். வீட்டுக்கு வர்றாங்க, நம்ம பொம்பளை பிள்ளை உள்ளுக்கு போகுது. அப்போ இவன் நாளை கல்யாணம் முடிச்சுட்டு எப்படி அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு ஒரு பெண்ணாக, ஒரு வீட்டு பெண்ணாக வர போகிறா, ஒரு மணப்பெண்ணாக எப்படி போக போகிறா?
அந்த வீட்டில் அந்த பிள்ளையோட முகத்தில் சிரிப்பு தெரியணும், வரக்கூடியவங்களை வரவேற்கிற பிள்ளையாக இருக்கணும். எடுத்தாலும் எடுத்திருக்கிறீங்க, நல்ல மருமகள் எடுத்திருக்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்கேன்னு வர்றவங்க சொல்லணும். நம்ம பிள்ளைய எல்லாருக்கும் எப்படி பேசணும், பழைய மாதிரி பேசுகிறாங்க, மாஷா அல்லாஹ் நல்ல பிள்ளை உங்களோட மருமகள் என்று சொல்லணும். வெல்கம் பண்ணுங்க. கண்ணை பார்த்து பேச பழக்குங்க, கண்ணை பார்த்து பேசு. வாங்கம்மான்னு டீ குடிக்கிறீங்களா? இல்லை எனக்கு வேணாம், காப்பியாவது சாப்பிடுங்க, நல்லா இருக்கும் காப்பி, காப்பியாவது சாப்பிடுங்க. அப்படியே இன்னும் இப்படி கவனிக்கிறா, மாஷா அல்லாஹ்ன்னு சொல்ல வைக்கணும் நம்ம பிள்ளைய. அப்போ இந்த சோசியல் தொடர்பாடல் கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும், இல்லாட்டி வேலை இல்லை. ஸோ எனவே நல்ல ஒரு மார்க்கமுள்ள ஈமானுள்ள இஸ்லாமுள்ள ஒரு ஃபேமிலியாக ஒரு பெற்றோர் குழந்தைகள் வரணும் என்றால் குழந்தைகளும் பெற்றோர்களும் இந்த நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்புகளை இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தப்பட்ட இன்னும் சில விஷயங்களை தேவைப்படும் போது நம்ம வச்சுக்கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.